ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தின் நேராய் கவனத்தை திருப்புவோம். நாம் சாமுவேலுடைய ஊழியத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஊழியம் அதில் நேற்றைக்கு அவனுடைய ஆரம்ப ஊழியம் பணிவிடை ஊழியம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இதுவரைக்கும் சாமுவேலுடைய ஒரு ஆரம்பத்தை தான் இது இவ்வளோ நாளும் பார்த்தது. ஒரு 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 ஆரம்ப கட்டம், சின்ன பிள்ளை ஆண்டான் அந்த கட்டம் தான். இனிதான் சாமுவேலுடைய ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்த ஆரம்ப கட்ட ஊழியில் நம்ம ஏன் பார்த்தோன்னா, அவர் பணிவிடையிலிருந்தும் அது 0 தான் ஊழியத்தை ஆரம்பித்து தான் இப்போ ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் அவர் என்ன செய்கிறாரு, கொண்டு போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நேற்றைக்கு வராதவங்க பலர் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நேற்றைக்கு நான் பேசின அது லைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா கேளுங்க, மெலோடியாக தான் பேசுவேன். ஆனால் ப்ராக்டிக்கல் ஸ்பீச் நம்முடைய சுபாவத்துக்கு அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் அதை ஒரு முறை கூட கேட்டால் உங்களுக்கு நிச்சயமாக புரோஜனமாக இருக்குது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:6. கூடி வந்து மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து ஜனங்களை நியாயம் விசாரித்தான். 2வது சாமுவேல் செய்த ஒரு ஊழியம் நியாயாதிபதியின் ஊழியம். நியாயம் விசாரித்தான், நியாயாதிபதியின் ஊழியம். 1 பணிவுடை ஊழியம், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரை ஆண்டவர் கொண்டு போகிறார். 2வது நியாயாதிபதியின் ஊழியம், ஜனங்களை என்ன செய்தான், நியாயம் விசாரித்தான். சில ஸ்பெஷலை சொல்லிவிட்டு நான் உள்ளே வர்றேன். நேரம் அதிகம் போய்விட்டது. ஆனால் சில காரியங்களை சொல்கிறேன். டெய்லி ஒவ்வொன்றை சொல்கிறேன். எவ்வளோ சொல்ல முடியுமோ நான் இது இன்றைக்கி சொல்லி முடிக்கிறேன். மீதி நாளைக்கு இன்னொரு ஊழியத்தை நம்ம தொடங்குவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சாமுவேலுடைய நியாயாதிபதியுடைய ஊழியத்தோட மேன்மை, அதாவது இந்த மினிஸ்ட்ரியோட இவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஆதாமின் நாட்கள் முதல் மோசேயின் நாட்கள் வரைக்கும் இந்த காலத்தை பிரிப்பாங்க. அது மனசாட்சியின் காலம். ஆதாம் முதல் மோசேயின் நாட்கள் வரைக்கும் மனசாட்சியின் காலம். மோசேயின் காலம் முதல் இயேசுனுடைய காலத்துக்கு முன்பு வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். இயேசு சிலுவையில் மரித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் கிருபையின் காலம். ஸ்தோத்திரம். அடுத்து இயேசு வருவார் மணவாளனார். ரகசிய வருகைக்கு பிறகு அதன் பிறகு ஒரு 7 வருடம் இந்த பூமி உண்டு. அது உபத்திரவ காலம். அது அந்திகிறிஸ்துவனுடைய ஆட்சி. முதல் 3.5 வருடத்தை உபத்திரவ காலம் என்றும், அடுத்த 3.5 வருடத்தை மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லுவார்கள். அடுத்து அந்த 7 வருடம் தாண்டி அடுத்து ஒரு 1000 வருடம் உண்டு. அது 1000 வருட அரசாட்சி. அது சமாதானம். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். இந்த மோசேயின் காலத்துக்கு முன்பு வரைக்கும் தலைவர்கள் அல்ல, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து ஜனங்களை நடத்தினார். அதன் பிறகு மோசே நாட்களில் ஆரம்பித்தது நியாயாதிபதியின் ஊழியம். அதாவது ஜனங்களை நியாயம் விசாரித்தார். பல ஜனங்கள் தங்களுடைய கம்ப்ளைண்ட்டும் தங்களுடைய ஆலோசனை பலதும் கொண்டு வருவாங்க. மோசே ஜனங்களை நியாயம் விசாரித்தார். ஒரு முறை இப்படி மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறான். ஜனங்கள் கியூவில் நிற்கிறாங்க மோசே இடத்துல ஆலோசனை கேட்பதற்கு. மோசேன் மாமனாகி எத்ரோ வருகிறார். எத்ரோ வரும்போது மோசையை பார்க்குறார், ஜனங்களை பார்க்குறாரு. இவன் நியாயம் விசாரித்து ஜனங்களுக்கு நியாயம் செய்து இவன் அழிந்து போயிடுவான்
என்று மோசே அவர் ஒரு ஆசாரியன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ இப்படி இருக்காத, 100 பேருக்கு தலைவன், 1000 பேருக்கு தலைவர்களை ஏற்படுத்தி அவர்களை வச்சு என்ன செய், ஜனங்களை நியாயம் தீர்க்க, அவர்களால் முடியாத காரியத்தை உங்ககிட்ட கொண்டு வர சொல்லு, அதுக்கப்புறம் நீ அந்த காரியத்தை செய். அதுக்கப்புறம் தான் இந்த ஊழியம் ஏற்பட்டது. அது இன்னைக்கு வரைக்கும் பொலிட்டிக்கலில் அது நடக்குது, அரசியல் நடக்குது. ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தலைவர், அதுக்கப்புறம் தாசில்தார் அப்படின்னு சொல்லி ஆட்கள் மேலே மேலே என்ன செய்வாங்க, போவாங்க. அடுத்து கலெக்டரு அப்படின்னு சொல்லி போவாங்க. கடைசியில் முதலமைச்சர், அடுத்து பிரதமர், அடுத்து ஜனாதிபதி. போலீஸில் பார்த்திங்கன்னாலும் போலீஸ் கான்ஸ்டபிள், போலீஸு, அடுத்து எஸ்ஐ, அப்படியெல்லாம் உண்டு, டிஎஸ்பி, அப்படியெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர், அப்படியெல்லாம் போய் அடுத்து டிஜி, அப்படி போவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்தந்த மக்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. இது அன்றைக்கு மோசே நாட்களிலே ஆரம்பித்தது. ஆனால் மோசே நாட்களில் திரும்ப ஜனங்களை வெளியே கொண்டு வந்த மட்டும் மோசே நியாயாதிபதியாயும் மோசே செயல்பட்டான். அதன் பிறகு யோசுவா செயல்பட்டான். நம்ம அடுத்து ஆண்டவர் எனக்கு அதை அனுமதிச்சா நியாயாதிபதிகளுடைய சப்ஜெக்ட் அந்த புஸ்தகத்தை தியானிக்கலாம். அதில் ஏகப்பட்ட நியாயாதிபதிகள். ஒரு பெஸ்ட்டு நியாயாதிபதியாக இருந்தவர் மோசே, அதுக்கடுத்து யோசுவா. அதன் பிறகு நாம் நியாயாதிபதிகளுடைய காலத்தை பார்க்கும்போது நியாயாதிபதிகளை நம்பி அவர்கள் தான் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். ஜனங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாத இருப்பதும், ஆலோசனை கொடுப்பதும், எச்சரிப்பதும், தண்டனை கொடுப்பதும் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் நியாயாதிபதிகளே வழிமாற ஆரம்பித்தார்கள். நியாயாதிபதிகள் இப்போ சிம்சோனா இருக்கட்டும், ஆமேன் ஸ்தோத்திரம், வழிமாற ஆரம்பித்தார். இப்படி போய்கொண்டிருந்து நியாயாதிபதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அது அப்படியே கண்டினியூ ஆகி ஏலி இருக்கிறார். ஏலிட்ட வரைக்கும் வந்துச்சு. அவர் ஒரு ஆசாரியன், ஆனாலும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், அப்படி இருந்தார். அதன் ஏலிக்கு அடுத்து அதன் பிறகு இப்போ இந்த சாமுவேல் மோசே இடத்தில் தொடங்கின அந்த ஊழியம் இப்போ கடைசியில் யாரிடத்தில் வந்து நிற்கிறது, சாமுவேலிடத்தில் வந்து என்ன செய்கிறது, இவனும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார், நியாயம் விசாரித்தார். ஆனால் சாமுவேலோடு இந்த நியாயாதிபதிகளுடைய கால முடிவுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. சாமுவேலுக்கு பிறகு அவருடைய குமாரர்கள் நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சாமுவேலை போல நியாயம் விசாரிக்கலை. அதனால் சாமுவேலுக்கு நாட்களிலே ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் கேட்கிறார்கள். அதன் பிறகு இது ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இல்லை. சாமுவேலும் இதை விரும்பவில்லை. ஏன் ஆண்டவர் ஜனங்களை இப்படியே கொண்டு போக நினைச்சார். ஆனால் ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு ஜனங்கள் கேட்டதுனால ஆண்டவர் திரும்ப சாமுவேலை கொண்டே ராஜாவை என்ன செய்கிறாரு, ஏற்படுத்துகிறார். அதில் முதல் ராஜா தான் சவுல். அல்லேலூயா. சிலர் சொல்கிறாங்க இஸ்ரேலின் முதல் ராஜா இன்னொருத்தர் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது இருக்கட்டும். அடுத்து சாமுவேலுடைய நாட்களோடு இந்த நியாயாதிபதியுடைய காலம் முடிவுக்கு வந்து சாமுவேலுடைய நாட்களுக்கு பிறகு என்ன காலம் ஆரம்பிக்கிறது, சத்தமாக பேசுங்க, ராஜாக்களுடைய காலம் இங்கே என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. சாமுவேலை கொண்டு நியாயாதிபதியுடைய காலத்தை முடித்து அடுத்து சாமுவேலை கொண்டே கர்த்தர் ராஜாவை தெரிந்து கொண்டு அதன் பிறகு ராஜ்யம், அரண்மனை, அப்படி இருந்து தேசம் போகிறது. எப்பொழுது சவுல் எழும்பினாரோ அதோடு நியாயாதிபதியுடைய காலம் என்ன செய்கிறது, முடிவுக்கு வருகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து சவுல் எழும்புறாரு. சவுலும் சரியில்லை. அடுத்து அடுத்து சவுல் இருக்கும்போதே ஆண்டவர் சாமுவேலை கொண்டு தாவீதை கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஏற்படுத்துகிறார். சாமுவேலும் தாவீதும் ரொம்ப ஒரு நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. தாவீது ஒரு நல்ல ராஜாவாக தேசத்தை என்ன செய்தார், அரசாண்டார். ஒரு ஆளிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தாவீது நாட்களில் சாமுவேலுடைய ஓட்டம் முடிவுக்கு வருகிறது. சவுல் இருக்கும்போதே முடிகிறார். நம்ம அதை கடைசியில் கவனிப்போம். அப்போது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒன்றும் இல்லாத ஒரு ஏழை மனிதனாகிய சாமுவேல் என்ன செய்கிறார் என்றால், ஒரு இதில் ஒரு மேன்மை சொல்கிறேன். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், மோசே செய்த ஊழியம், யோசுவா செய்த ஊழியம்,
இப்படி பெரிய தேவ மனிதர்கள் செய்த ஊழியத்தை கர்த்தர் சாமுவேலுடைய கரத்திலே கொடுத்து அவனை கொண்டும் அந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய வைத்தார். எத்தனை பேர் நான் சொல்கிற தெளிவாக புரியுது? காது கேட்கலை, சத்தத்தை உயர்த்தி ஆமென். நான் இதை நான் இப்படி விசுவாசிக்கிறேன். என்னென்னா, நான் இந்த ஒரு சிந்தைய கர்த்தர் தந்தனால நான் ஆசையோடு டிக்ளேர் பண்ணுகிறேன், பெரிய தேவ மனிதர்கள் செய்த ஊழியத்தை இந்த தடிக்காரங்குண சபையிலே கர்த்தர் செய்ய வைப்பாராக. ஒரு கைத்தட்டு சத்தம்தான் கேட்குது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இதை எத்தனை பேர் எங்கூட விரும்புகிறீங்க? எங்கூட விசுவாசிக்கிறவங்க இன்னும் சத்தமாய் ஆமென். அடுத்து பெரிய தேவ மனிதர்கள் செய்த ஊழியம், அதாவது இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா, சாமுவேலின் தலைமுறையில் வாழ்ந்த தேவ மனிதரோட ஊழியத்தை சாமுவேல் செய்யவில்லை. பல வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த தேவ மனிதர்கள் செய்த ஊழியத்தை கர்த்தர் சாமுவேலை கொண்டு செய்ய வைத்தார். அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தலைமுறையில் வாழ்கிற அவர்களுடைய ஊழியம் மட்டுமல்ல, இது தேவனுக்காய் சாதித்து, நான் சொன்னேன் இப்போ ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் இவரெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல் மேன். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கூகுளில் ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த்னு அடித்து அவர் ஃபோட்டோ வந்தால் டிஸ்பிளே பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 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 கேன்சர் இடத்துக்கு போய் அது எல்லாரையும் இது பண்ணி கடைசியில் அந்த வார்டே சுகமாக மாறிட்டு, கடைசி இவர் ஜெர்மனி முடித்த போது அந்த வார்டுக்குள்ளே பேஷண்ட்டே கிடையாது, வார்டே எம்டியாக மாறிட்டு எல்லாரும் சுகமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹலோ, சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பயன்பட்ட தேவமன்ஸ் ஒரே இடத்துல வச்சு 15 பேர், ஒரே இடத்துல வச்சு 15 அல்லது 16 மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவ மனிதர். ஆமாம். ஒரு இடையில ஒரு பாஸ்டர் அவர் வீடியோ போட்டால், நான் இப்போ எந்த இடத்துல நிற்கிறேன்னா, இந்த இடத்துல வைத்து தான் ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் என்கிற தேவ மனிதர் இந்த இடத்துல வச்சு தான் 16 பேரை உயிரோடு எழுப்பினார். நான் சொன்னேன், ஒருத்தருக்கு மெசேஜை நான் கேட்பேன், ரொம்ப லைக் பண்ணி, அவர் இந்த இடத்துல வச்சு தான் அவர் இத்தனை பேரை உயிரோடு எழுப்பி இன்றைக்கி அந்த இடத்துல நான் நிற்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்ம தலைமுறையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வாராக. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. நம்ம பைபிளை வாசிக்கும் போது நம்ம விரும்பணும் இந்த நாட்களில் இவர்களை கொண்டு செய்தார்னா, இப்படி செய்தார்னா கர்த்தர் நிச்சயமாக நம்ம தலைமுறையில் கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வைப்பாராக. காண்டவருக்கு இது லேசான காரியம், லேசான காரியம். ஹல்லேலூயா. இவன் சாமுவேலை பார்த்த பணிவிடை, சின்ன பையன், ஆரம்பத்தில் நம்ம நேற்றைக்கு வரைக்கும் கவனித்தோம். ஸ்தோத்திரம். இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த மனிதர், ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மனிதர் இப்பொழுது மோசே செய்த ஊழியம், யோசுவா செய்த ஊழியம். ஆமேன். அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை நியாயம் விசாரிக்கலை, முழு இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்தார்கள்? நியாயம் விசாரித்தார்கள். யோசுவா முழு இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் விசாரித்தார். நான் வாசித்த வசனம் 1 சாமுவேல் 7:6. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் யாரை நியாயம் விசாரித்தார்? ஒரு கோத்திரத்தாரை அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை அல்ல, இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் என்ன செய்தார்? விசாரித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். இவர் தான் ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த், தேவனுக்காய் பயன்பட்ட சாதித்த மனிதர். இன்னும் பல பிக்சர்ஸ் இருக்குது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அப்போ அவங்க மோசே எல்லாம் ஒரு தேசத்தையே தேசத்துக்கே அந்த ஊழியத்தை செய்தார்கள். இப்போது சாமுவேலையும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு செய்ய வைக்கிறார். முதல்ல ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து தான் பணிவிடை செஞ்சுட்டு இருந்தான், நம்ம நேற்றை கவனித்தோம். ஆனால் இப்போது யாரை நியாயம் விசாரிக்கணும்னா, முழு இஸ்ரவேல் தேசத்தையும் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கிற அளவில் அந்த பரிசுத்தவான்கள் செய்த ஊழியம் இப்போ யாரை கொண்டு கர்த்தர் செய்ய வைக்கிறாரு? சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்கள்.
நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நான் ஃபுல் ப்ரெசன்ஸில் நின்று விசுவாசத்தோடு நான் இன்னைக்கு பேசுகிறேன். சாமுவேல் செய்த ஊழியத்தை கர்த்தர் நம்மை கொண்டு, உங்களை கொண்டு, என்னை கொண்டு வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி அர்க்கனா மகர்கோ ரகர்கனா ரகம்கு ரேப ஹர்கனா கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நம்ம வாலிபர்களை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார். வாலிப தங்கச்சிமார்களை கொண்டு செய்ய வைப்பார். இந்த வேடுக்கெல்லாம் கைத்தட்டெல்லாம் எழும்பி நின்று வந்திருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு வெறித்தனமான விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை கொண்டு சிஸ்டர் பிரதர், உங்கள் பிள்ளைகளை கொண்டு இந்த மேன்மையான ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வைப்பாரு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மேன்மை ஒன்று சொன்னேன். சாமுவேலோடு நியாயாதிபதியுடைய காலம் முடிவுக்கு வந்து என்ன காலம் ஆரம்பிக்கிறது? ராஜாக்களின் காலம் என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. ஒன்று. ரெண்டாவது சொன்ன அந்த மேன்மைகளை ஒன்று, முந்தின பரிசுத்தவான்கள் செய்த அதே ஊழியம் இப்போ கர்த்தர் யாருடைய கரத்தில் கொடுத்தாரு? சாமுவேலுடைய கரத்தில் கொடுத்து சாமுவேலை கொண்டு கர்த்தர் செய்ய வைத்தார். அதில் மேன்மை என்னென்னா, மோசே பெஸ்ட்டாக அந்த ஊழியம் செஞ்சார். ஆமேன். சோதரர் யோசுவா பெஸ்ட்டாக அந்த ஊழியம் செஞ்சார். ஆமேன். ஆனால் அதன் பிறகு வந்தவர்கள் தடுமாறினார்கள், சறுக்கினார்கள். ஆனால் இந்த சாமுவேலும் அவர்களை இந்த சிம்சோனை போல மற்றவர்களை போல சறுக்கலை. இந்த மோசே எப்படி சக்ஸஸாக மினிஸ்ட்ரி பண்ணாரோ, யோசுவா எப்படி சக்ஸஸாக மினிஸ்ட்ரி பண்ணாரோ, அதே போல் ஒரு சக்ஸஸ் மினிஸ்ட்ரியை கர்த்தர் சாமுவேலை கொண்டும் கர்த்தர் செய்ய வைத்தார். அதாவது அந்த 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 பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார் என்பது மட்டுமல்ல, அவர்கள் செய்தது போல சக்ஸஸாக கர்த்தர் சாமுவேலை கொண்டும் செய்ய வைத்தார். அப்போது நம்முடைய முற்பிதாக்கள் செய்தது போல என்பதை காட்டிலும், அவர்கள் செய்த ஊழியத்தை நம்ம கரத்தில் கொடுப்பார் என்பதை காட்டிலும், அவர்களைப் போல வெற்றியாய் கர்த்தர் நம்மை கொண்டு செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்கூட விரும்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஆமே வேற மாதிரி சத்தமாய் ஒரு ஆமே, ஹல்லேலூயா, சத்தமாய் ஆமேன். இன்னும் ஒன்று கூட சொல்லி, நியாயாதிபதி ஊழியன்னா என்னது அதையும் சொல்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நியாயாதிபதி என்பவருடைய ஊழியத்தோட இன்னொரு மேன்மை, அதாவது அடுத்து நான் நாளைக்கு சொல்லுகிற ஊழியம் இன்னொன்று, அது ஜனங்கள் செய்ய வேண்டியது. ஆனால் நியாயாதிபதியோட ஊழியம் என்னன்னா, இவர் மூலம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ரெண்டு காரணம் உண்டு. ஒன்று, ஜனங்களே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் கடமைகளை, சில காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால் நியாயாதிபதியோட ஊழியத்துடைய உண்மையின்மை என்ன? நியாயாதிபதியின் மூலம் அவர் நிமித்தம் ஜனங்கள் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, சத்தமாய் ஆமேன். எப்படி புரிய வைக்கன்னு தெரியல. அதாவது ஹோட்டலில் ரெண்டு விதமாக சாப்பிடுவோம். ஒன்று, நீங்கள் காசு கொடுத்து என்ன செய்வீங்க? சாப்பிடுவீங்க, அது ஒரு விதம். இனி ஒன்று, நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடுவீங்க ஆனால் பைசா கொடுக்க மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். அதே போல் இன்னொரு விதம், நம்ம பல காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கப்படும், அது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படின்னா, நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம், நம்ம யாருக்கு அண்டரில், யாருக்கு கீழ் இருக்கிறோமோ அவர் நிமித்தம் நாம் என்ன செய்து பட்டு கொண்டிருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருப்போம். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க. இப்போ சாமுவேலுக்கு கீழே ஜனங்கள் இருந்ததுனால ஜனங்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்னும் கொஞ்சம் புரியும்படியாக ஆதியாகமம் புஸ்தகத்து வருவோம். அந்த வசனம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம். ஆதியாகமம் 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயை கிடைத்ததே, ஆனால் நீ இரு. இப்போ உன் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தாரு? சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதித்தார். இப்போ லாபான்னு என்ன சொல், ஆடு மேய்ச்சதுனால மட்டும் ஆசீர்வதிக்கப்படலை. லாபான் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டான்?
யாக்கோபு நிமித்தம் லாபான் என்ன செய்யப்பட்டான்? ஆசீர்வதிக்கும். இப்போ யாக்கோபு எப்படிப்பட்டவனாக மாறுகிறான் என்றால், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மட்டுமல்ல, லாபான் ஆசீர்வதிக்கப்பட யாக்கோபு காரணமாய் மாறுகிறான். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அதே போல தான் நியாயாதிபதி ஊழியம். நியாயாதிபதி ஊழியம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு யார் காரணமாக மாறுகிறாய்? வெரி குட், சாமுவேல். இது ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், நம்ம ஒரு பிரசன்ஸ் சுமக்கிற, தேவ பிரசன்னம் உள்ள, தேவனை உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு ஆலயத்தில் நம்ம உட்கார்ந்திருந்தாலே அதன் மூலம் நமக்கு சில ஆசீர்வாதங்கள் வரும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் நிச்சயமாக சுதந்திரிப்போம். சிலது நம்ம ஜெபிப்போம், நம்ம ஆராதிப்போம், நம்ம ஆண்டவரை தேடும், அது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம உபவாசம் இருப்போம், நம்ம ஜெபிப்போம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நம்ம ஒன்றும் செய்யாட்டாலும் ஒரு தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு ஊழியருக்கு கீழே உட்கார்ந்து அவருக்கு ஆசீர்வாதமான பிரசங்கத்தையோ அவருடைய மனதார அந்த பிரசன்ஸ் சுமக்கிற வேர்டு நம்ம கேட்டாலே போதும். நம்ம ஒன்றும் செய்யாட்டாலும் அதன் நிமித்தமும் நமக்கு ஒருவித ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கிறது. புரிகிறவங்க சத்தமாக ஆமே. அதனால நான் சொன்னேன், சில இந்த சர்ச்சில் உட்காந்து தூங்கிட்டு போனாலே ஆசீர்வாதம் தான். ஹலோ, ஏன்னா மழை பெய்கிற இடத்துல யாரும் உட்கார்ந்தாலும் மழை என்ன செய்யும்? நினைக்கும். ஆனால் அது மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. அடுத்து நம்மளும் செய்யணும், அது ஒரு பக்கம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசு ஊழியம் செய்யும்போது சீசர்களுக்கு சாப்பாட்டுக்கு கவலையே இல்லை. இயேசு எங்கே போனாலும் அவர் நிமித்தம் இவங்களுக்கு என்ன வந்துடும்? சாப்பாடு வந்துடும். அவர் நிமித்தம் இவங்களுக்கு எல்லாம் கிடச்சும். இயேசு போனால் கஷ்டம். அடுத்து இவங்க சொந்த காலம் நிற்க ஆரம்பித்தாங்க. இப்போ நியாயாதிபதியுடைய ஊழியத்தின் மேன்மை என்னென்னா, முழு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எப்படி என்றால், அவர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்ததினால் மட்டுமல்ல, நல்ல ஒரு நியாயாதிபதி அவர்களுக்கு கிடைத்ததுனால, அவருடைய ஜபத்தினால, அவர் தேவனை உண்மையாய் பின்பற்றினதுனால, அவர் சாட்சியாய் வாழ்ந்ததுனால, அவர் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். புரிகிறவங்க சத்தமாக ஒரு ஆமே. உண்மை. அதே போல் தான் பெற்றோர் பிள்ளைகள். நம்ம ஏன் சாமுவேலை தியானிக்கிறது பதிலாக அன்னாளை எடுத்தோம்? 2-3 நாள் வச்சு ஏன் தியானித்தோம்? ஏன்னா சாமுவேல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மெயின் காரணம் அன்னாள். ஒத்துக்கொள்கிறாங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை, இந்த வேடை சொல்கிறதுனால தப்பாக நினைக்க மாட்டீங்க, நினச்சாலும் பரவாயில்ல. ஒரு பிள்ளை நல்லா இருக்கிறதும் நாசமாக போகிறதும் பிள்ளையோட கரத்தில் 50% தான். 80 பிள்ளையோட கரத்தில் ஒரு 20% தான். மற்ற 80% பெற்றோட கரத்தில் தான் இருக்குது. ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாய் ஆமே. இந்த அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணாங்க. ஆண்டவரே, ஒரு குழந்தைய தந்தா நான் உம்முடைய ஆலயத்தை கொண்டு கொடுப்பேன்னு. பிள்ளைய பார்க்குது, பிள்ளை அழகாக இருக்குது, ஆம்பிள்ளை பிள்ளை பிறந்திருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்ரா. மற்ற மோசைக்கு அம்மா மாறி, அப்பா ஆண்டவரே இன்னொரு பிள்ளை பிறந்தா அதை உமக்கு தாரேன், இதை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி பொத்தி வீட்டில் வச்சுருந்தா, ஹலோ, இந்த சாமுவேல் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருப்பாரா? அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளையாக வந்திருப்பார். நான் எத்தனை வருஷம் காத்திருந்து ஜோம் பண்ணி பங்குறேன். ஸோ ஆண்டவரே, நீர் என் ஜெபத்தை கேட்ட பிள்ளையை தந்தீர், உண்மைதான். ஆனாலும் கொஞ்சம் கூட வளர்ந்த பிறகு நான் ஆலயத்தில் கொண்டு விடுறேன்னு சொன்னால், வளர்ந்த பிறகு இவனை விரட்டி விட்டாலும் இவன் போக மாட்டான். மக்களே, ஒன்றே நான் ஊழியத்துக்குன்னு பிரதிஷ்டை பண்ணேன், நீ ஊழியம் செய்ய போனா இவன் சொல்லுவான், நீ போய் ஊழியம் செய். ஸோ நீ போய் சர்ச்சில் என்ன செய் இரு. சாமுவேல் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் அவனுக்கு அம்மா அப்பான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே கொண்டு விட்டுட்டாங்க. நீ அம்மா அப்பான்னு நீ ஏலியை போய் கூப்பிட்டுக்க, என்ன செய்யாத. நான் உன்னை நேசிக்கிறேன், பட்டு அதை காட்டில் அதிகம் உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, உன்னை ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நான் எவ்வளோ கண்ணீர் அழுது உன்னை நான் பெற்றுக்கொண்டேன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால் எவ்வளோதான் இருந்தால் நீ போ அப்படின்னு சொல்லி. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, பிள்ளைகள் ஆவிக்கிற ஜீவத்தில் இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்று கர்த்தர்,
ரெண்டாவது, பெற்றோர் என்பதை நான் அதை ஆணித்தரமாய் தைரியமாய் சொல்லுவேன். ஒரு ஆமேன். திரும்பவும் சொல்லுவேன், நான் பலிபடத்திலிருந்து தைரியமாக எத்தனை ஸ்டேஜ் நான் சொல்ல முடியும். இன்றைக்கு நாங்கள் 3 பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறதுக்கு காரணம், ஸ்பிரிச்சுவல் இருப்பதுக்கு காரணம், ஒன்று கர்த்தர், ரெண்டாவது எங்களுடைய பெற்றோர். அதை நான் மறக்கவே முடியும். ஒருவேளை நாங்கள் பயன்படுறது போல் எங்கள் அப்பா பயன்படுறாரா அம்மா பயன்படுறான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நாங்கள் சுற்றுறது போல் அவங்க சுற்றுறாங்களான்னு கேட்டால் தெரியாது. எங்களை மற்றவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பா அம்மாவை மற்றவங்களுக்கு தெரியுதான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இன்றைக்கி நாங்கள் இப்படியெல்லாம் செய்வதற்கு காரணம் எங்களுடைய பெற்றோர் என்பதை நான் ஒருபோதும் மறக்கவும் மாட்டேன். அதுதான் உண்மை. அவருடைய ஜபங்கள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய உண்மை, அவருடைய சாட்சி தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை இந்த அனுபவத்தில் சின்ன வயதிலே கொண்டு வந்திருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னொரு மேன்மையில் இதில் என்ன ஃபோல்ஸ் பண்ணுறேன்னா, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக மட்டும் அல்ல, இந்த நியாயாதிபதியுடைய மேன்மை அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இவன் காரணமாய் இருந்தா. ஆமென். எழுதி வச்சுக்கோங்க, அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் காரணமாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க என் கூட சேர்ந்து இந்த வார்த்தை, அநேகர் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நான் காரணமாய் இருக்க வேண்டும். ஹலோ, அடுத்தது எழுதுன்னா எழுதிக்கோங்க, அநேகர் நாசமாக போகிறதுக்கு நான் ஒரு காலம் காரணமாக என்ன செய்யக்கூடாது. ஒத்துக்கொள்றீங்களா? நம்ம சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை பார்த்து கை சூண்டணும். இந்த அக்கா மூலம், இந்த அண்ணன் மூலம், இவர் மூலம் நான் நல்லா இருக்கேன்னு கை சூண்டணும். இவனால் தான் என் குடும்பம் இன்றைக்கும் சீரழிதுன்னு சொல்கிறாங்கன்னா சோத்திரம். நம்ம பைபிளை தூக்குனது வேஸ்ட். ஆண்டவருக்கு இந்த உலகத்துக்கே நம்ம பாரன்னு சொல்லலாம். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த 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 சாமுவேல் என்கிற நியாயாதிபதி முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் இவனை காரணமாய் வைத்தார். இவர் காரணமாய் இருப்பதற்கு இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு தான் நியாயாதிபதியின் ஊழியம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இவர் செய்த சில ஊழியம், நியாயாதிபதியுடைய ஒரு ஊழியம் ஒன்று என்னன்னா, நான் இந்த சம்பவத்தை இது 2 சொல்லுவேன். சொல்ல மணி டைம் ஆயிட்டு சொல்ல முடிஞ்சுன்னா என்னை சொல்ல, மீதியை பார்ப்போம் எப்படி நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன், ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்தை வாசிப்பேன். 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். பெட்டி அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தார்கள். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன். புலம்புனார்கள். 1, பெட்டி அவங்க கையை விட்டு போச்சு. 2, பெலிஸ்தரிடத்தில் இவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். பண்ணின யுத்தத்தில், பெலிஸ்தரோடு பண்ணின யுத்தத்தில் அவர்கள் என்ன செய்து போனார்கள்? தோற்று போனார்கள். 1 சாமுவேல் 4:10. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள், இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் என்ன செய்தார்கள்? விழுந்தார்கள். அப்பா. 11, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் என்ன செய்தார்கள்? மாண்டார்கள். சரி, இப்படி ஒரு பெரிய தோல்வி, ஒரு பெரிய யுத்தம். இப்படி இனியும் பெலிஸ்தரை குறித்து ஒரு பெரிய பயம். 30,000 பேர் காலி, இப்படி இதாச்சு. இனி என்ன செய்யணும்? இஸ்ரவேல் தேவனுடைய பெட்டி போச்சு. இப்போ நம்பிக்கை நியாயாதிபதியாக சாமுவேல் மட்டும் இருக்கிறாரு. இன்னும் பெலிஸ்தர் என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு தெரில. அப்படி இருக்கும்போது ஸ்தோத்திரம், நம்ம 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அவன் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தான் பாருங்கள். 1 சாமுவேல் 7:3. சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும்
கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தை உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு என்ன செய்வார்? நீங்களாக்கி விடுவார். ஆமென். ஒன்று, இவன் நியாயாதிபதியாக செய்த ஊழியம் ஜனங்களுடைய தவறை உணர செய்தான். நீங்கள் விக்கிரகத்தை வழிபட்டு அஸ்தரத்தை வழிபட்டு பாவத்தையில் இருந்து கர்த்தரை விட்டு நீங்கள் மாறி உங்கள் இருதயத்தை திருப்பினா ஆண்டவர் எப்படி சும்மா இருப்பார்? எப்படி சும்மா இருப்பார்? அதனால் எல்லாவற்றை விட்டு திரும்பி கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள்? ஆராதனை செய்யுங்கள். உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வேர்டு, நீங்கள் இதை எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல, நான் பேச எல்லா வேர்டுமே எஃபெக்டிவ் வேர்டாக்கும். அடிக்கடி சொல்கிற ஜபம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம், உண்மைதான். ஆனால் ஜபம் எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் கிடையாது. ஜபம் எல்லா பிரச்சனைக்கும் என்ன கிடையாது? பரிகாரம் கிடையாது. சில காரியங்களை நம்ம சில பாவத்தை உள்ளே வச்சுட்டு ஆண்டவரே ஆசீர்வாதம் சொன்னால் ஆசீர்வாதம் 3 நாள் இல்லை 30 நாள் உபவாசம் இருந்தாலும், நான் 30 நாள் உபவாசம் இருந்த கர்த்தனை ஆசீர்வதிப்பார். 30 நாள் இல்லை 3000 நாள் இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஸோ அப்போ என்ன செய்யணும்? இப்போ இவங்க ஜெபம் பண்ணலை. இவங்க என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு நேராக தங்கள் இருதயத்தை திருப்பினார்கள், அஸ்தோரத்தை விலக்கினார்கள். ஜெபம் பண்ணல, ஜெபம் மட்டும் பண்ணலை, தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து மனம் திரும்பினார்கள். தேவன் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். சத்தமாமே பாருங்க, ஆண்டவருக்கு எழுதுங்க. இப்போ பெலிஸ்தரோடு எப்படி ஜெயத்தை கொடுத்தார்? ரொம்ப ஈஸி. இவங்க ஒருத்தர் பாருங்கள், முதல்ல யுத்தம் பண்ண போய் 3000 பேரா 30,000 பேரா காலாட்கள் விழுந்தது. 30,000 பேர் யுத்தம் பண்ண போகிறாங்க, காலி ஆகிட்டாங்க. பெலிஸ்தரை அடித்து சப்பி தவிட்டாங்க. இப்போ அடுத்து இவங்க தங்கள் வாழ்க்கையை திரும்பின போது ஒருத்தனை யுத்தமே பண்ணலைங்க, ஆனால் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். ஹலோ. அதனால் இதுதான் இது சாமுவேல் ஆசீர்வாதமாக இருந்த ஒரு பெரிய காரணம். ஜனங்களுடைய தவறை ஜனங்களுக்கு உணர வைத்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா தவறை உணர்ந்து மனம் திரும்பினார்கள். அதுதான் அவர்களுடைய இன்னொரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி சபைகளில் ஒரு ஊழியர் பாவத்தை எச்சரித்தாலோ ஜனங்களை கண்டித்தாலோ ஜனங்களுடைய தவறை உணர்த்தினாலோ இன்றைக்குள்ள காலம் என்ன நடக்குன்னா பாஸ்டரை எதுக்குறாங்க. பாஸ்டர் என்னை மனசில் வச்சு தாக்குனார். முடிஞ்சால் 2 வாரம் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா சர்ச்சு மாறணும், இல்லைன்னா ஏதாவது செய்யணும். இந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்டு தங்கள் இருதயத்தை திருப்பினார்கள். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அஸ்தரோத்து என்னென்ன விக்கிரம் உண்டோ எல்லாவற்றை அவர்களை விட்டு என்ன செய்தார்கள்? விளக்கினார்கள். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன். ஸ்தோத்திரம். தேவன் கிரியை செய்தான். இனி ஒன்று, நியாயாதிபதியுடைய இன்னொரு ஊழியம், அதையும் சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை அப்போ ஜனங்களுடைய தவறை என்ன செய்தார்? உணர செய்தார். 2வது ஒன்று பாருங்கள், 5ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை என்ன செய்வேன்? மன்றாடுவேன். அப்போ ஜனங்கள் ஜெபிப்பது ஒரு விதம். இப்போ ஜனங்களுக்காக யார் ஜெபிக்கிறா? இதான் நியாயாதிபதி. தவற உணர் செய்தது மட்டுமல்ல, உங்களுக்காக நான் கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறேன். இதான் ஒரு, அதனால தான் நான் சொன்னேன், ஒரு உண்மையுள்ள ஜெபிக்கிற தேவ ஊழியருக்கு கீழே, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியருக்கு கீழே நீங்கள் உட்கார்ந்தாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புரிகிறவங்க ஆமே? ஒத்துக்கொள்றீங்களா? அதனால் நம்ம சர்ச்சு வர்றது முக்கியம். ஆனால் எந்த சர்ச்சில் நம்ம இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நான் காட்டமாக ஏதோ பழிச்சு சொல்ல, இது உண்மை. சத்தமாக ஒரு ஆமே. இப்போ சாமுவேல் சொல்கிறேன், நீங்கள் திருந்துங்க, எல்லாவற்றையும் விட்டு விடுங்க, ஆனால் நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்?
கர்த்தரிடத்திலே மன்றாடுகிறேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? எப்படி யுத்தம் ஆண்டவர் ஜெயித்தார் அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம முடிஞ்சால் நான் நாளைக்கு திரும்ப இது கன்டினியூ பண்ணுறேன். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் இந்த வசனத்தை பாருங்கள், டிஸ்பிளே போட்டால் பாருங்கள். 1 சாமுவேல் 7:10. செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். என்ன நடந்துச்சு? இவங்க ஒன்று எதிர்த்து யுத்தம் பண்ண போகலை. ஆண்டவர் என்ன செஞ்சார்? கர்த்தர் மகா பெரிய இடி முழக்க சத்தம், ஒரு இடி முழக்க சத்தத்தை மட்டும் பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் வாவ், இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தாங்க. பட்டுன்னு அந்த செடி பட்டு போகிற மாதிரி பட்டு போய் விழுந்து. ஒருத்தனை யுத்தம் பண்ணலை சார், ஒருத்தனை பட்டயத்தை தூக்கிட்டு போயில. ஆண்டவர் ஒரு இடி முழக்க சத்தத்தை மட்டும் கேட்க பண்ணினார். அவனுக்கு கலங்கடிச்சு விழுந்துட்டானுங்க. இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். பெலிஸ்தருக்கு முன்னாடி இஸ்ரவேலரால் நிற்க முடியாது. நம்ம கவனிச்சோம், 30,000 பேரை காலி பண்ணானுங்க. தேவனுடைய பட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆட்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்தின போது, தங்கள் வாழ்க்கையை சரி செய்த போது எந்த பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடினார்களோ அவர்களை மீண்டும் கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். அதற்கு காரணமாக இந்த நியாயாதிபதியாகிய சாமுவேலை கர்த்தர் பயன்படுத்தினார். சத்தமாய் ஆமென். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தமாய். இந்த ஜெப நாட்களில் ஏதாவது ஆண்டவர் உணர்த்துறாருன்னா அதை சரிப்படுத்தினால் இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்கு முன்பாகவே எப்படி முழு அந்த பெலிஸ்தரே ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் ஆக்குனது போல கர்த்தர் ஆக்குவாராக. விசுவாசிக்கிறவங்க ஆமென். ஓகே, கண்களை மூடுவோம். நாளை கன்டினியூ பண்ணுறேன். சிலர் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சத்தமாக ஆமென். இந்த வார்த்தைகள் தொட்டதுன்னு சொல்கிறவங்க ஆமென். ஹல்லேலூயா. ஜபத்தோடு ஒவ்வொரு செக்ஷனும் பங்கு பெறுங்க. ஆமென். எப்படி ஒன்றும் இல்லாத இந்த சாமுவேல் ஒரு நியாயாதிபதியாய் மாற்றி ஜனங்களுக்கே தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. காது கேட்கல? நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா உங்க நீ நல்லவரப்பா. ஆண்டவரை பணிவிடையில் ஆரம்பித்து இப்போ நியாயாதிபதி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதப்பா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த நியாயாதிபதி ஆக சாமுவேலை மாற்றினார். ஆண்டவரை இந்த சபையை கொண்டு கர்த்தர் ஏதோ பெருசாக செய்ய போகிறீர் என்பதை எங்கள் ஆவியில் உணர்கிறோம். இந்த ஜெப நாட்களிலே எங்கள் கண்கள் காணட்டும். ஆண்டவரே, நாளிலிருந்து நடக்கிற பகல் கூட்டம் ஒரு பெரிய அட்மாஸ்பியர் வெளிப்படட்டும், அசைவு வெளிப்படட்டும், ஒரு பெரிய தாக்கத்தை காணட்டும். இந்த ஜெபத்தை வந்து எல்லாரும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும், சாட்சியாக நிறுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாம